சொல்லுமா, என்ன பேசணும்? இல்ல மேடம், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இங்க பாரு பூங்குடி, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. சொல்லு பூங்குடி. கபடி போட்டியில நான் கஷ்டப்பட்டு கலந்துக்கிட்டேன். அங்க இருக்கிற ரெஃப்ரிங்க எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க தான் ஜெயிச்சுட்டதா சொன்னாங்க. உண்மையிலேயே யாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க மேடம். இவ்வளோ நேர்மையாலாம் இருக்கவே மாட்டாங்க. எப்படியாவது தாம் பொண்ணுதான் ஜெயிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்க பொண்ணு ஜெயிச்சிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இல்ல பூங்கொடி தான் ஜெயிச்சான்னு நியாயமாவும் பெருந்தன்மையாவும் நடந்துக்கிட்டீங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு வசதியா சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு இந்த குணம் தான் காரணம்னு அடிக்கடி என் புருஷன் சொல்லுவாரு. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும் மேடம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, முதல்ல அத சொல்லு. மேடம், என்னோட அண்ணனுக்கு தான் உங்க பொண்ணு மதுமிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னாங்க. ஆமாமா, உங்க அண்ணன் போட்டோவை என் பொண்ணு கிட்ட காட்டின. அவ சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன? என் பொண்ணோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். மேடம், இந்த கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா மேடம். இந்த கல்யாணம் நடந்தா 3 பேரோட வாழ்க்கை வீணா போயிடும் மேடம். நீ என்ன சொல்ற பூங்குடி? ஆமா மேடம், எங்க அண்ணனோட வாழ்க்கை, உங்க பொண்ணோட வாழ்க்கை, அதோட சேர்ந்து என் நாத்தனார் ஸ்ருதியோட வாழ்க்கையும் 3 பேரோட வாழ்க்கையுமே நாசமா போயிடும் மேடம். என்ன பூங்குடி திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இது என் பொண்ணோட வாழ்க்கை. எதுவா இருந்தாலும் கரெக்டா சொல்லுமா. ஐயோ மேடம், நான் உங்களை எங்க அம்மாவோட இடத்துல வச்சு பாக்குறேன். எங்க அண்ணனுக்கு நல்லா வசதியான இடத்துல, அதுவும் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வீட்டுல பொண்ணு கிடைச்சா அதை நான் வேண்டான்னு சொல்லுவேனா மேடம்? அதுவும் உங்க குடும்பத்துல சம்பந்தம்னா அதை கொண்டாடுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் மேடம். மேடம், எங்க அண்ணனும் என்னோட நாத்தனார் ஸ்ருதியும் ரொம்ப நல்லா லவ் பண்றாங்க மேடம்.